ஹலோ ஏஸ்டி ஸ்காட். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது ஆல் ஓவர் ரைடு முடிச்சுட்டு ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வந்துட்டேன். ஸோ இந்த ரைடில் எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக கௌதம் ப்ரோ, பொலார் சைக்கிள் நிறைய யூடியூப் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு 3 மாதம் நான் வந்து எந்த ஒரு வீடியோவும் எதுவுமே வந்து போடவே இல்லை. இருந்தாலும் ஒரு 3 மாதம் கழித்து ஒரு வீடியோ போடுறதுனால ரொம்ப ஒரு இது. ஸோ வியூஸும் அந்தளவுக்கு வந்து இது இல்லைனாலும் அந்த சப்போர்ட் இருக்குது பார்த்திங்களா, அவங்களோட சப்போர்ட் வந்து மெயினாக வந்து எனக்கு இருந்தது. ஸோ மெயினாக கௌதம் ப்ரோ அண்ட் பொலார் சைக்கிளிங் அப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது எனக்கு. ஸோ அந்த யார் யார் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணாங்க நான் வந்து கண்டிப்பாக வந்து இதில் சொல்லி ஆகணும், கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதில் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், இந்த தமிழ்நாடு ரைடில் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா மெயினாக பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் அப்புறம் ஓட்டவே முடியலங்க. ஒரு 700 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா டயர் வந்து டோட்டலாகவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்லிப் ஆகிற அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, இந்த டயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த டயரு டோட்டலாக காலிங்க. இந்த பட்டனே வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வந்துடுச்சு. ஸோ இந்த டயர் வந்து புதுசாக போட்டேன். ஸோ இதுக்கு ஒரு என்ன பார்த்திங்கன்னா புதுக்கோட்டைலாம் சுற்றினேன். அந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப்பில் இருக்குது. பட் ஆனால் வேறு இதில் இருக்குது, ரேஷியோ இல்லை, இந்த டயர் இல்லை, இந்த சைஸ் இல்லை, அப்படி இப்படின்னாங்க. ஸோ ஒரு ஷோரூமில் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஷோரூமில் வந்து நான் கேட்டு பார்த்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா டயர் எங்கேயுமே கிடைக்கல. ஃபைனலாக பார்த்திங்கன்னா தேவான்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூமில் எல்லா டயரும் வச்சுருக்காங்க புதுக்கோட்டையில். ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பேக் டயர் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படியே எனக்கு வந்து ஓவராக ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டு. ஸோ லடாக் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே நான் டயர் எதுவுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ பேக் டயர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் தமிழ்நாடு ரைடு ஸ்டார்ட் பண்ணேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடித்தேன். என்ன ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு 3000 ருபீஸ் ஆயிடுச்சு டயருக்கு மட்டுமே. நமக்கு வேறு எந்த ஒரு மேஜர் வந்து செலவெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செயின் ப்ராக்கெட் தாங்க. ஸோ செயின் ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா நான் வண்டி வாங்கின புதுசில் ஒரு 1 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா லடாக் வந்து போயிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 13,000 கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கேன். ஸோ எனக்கு என்ன டவுட்னா, அடிக்கடிக்கு பார்த்திங்கன்னா செயின்லேருந்து செம்ம ஃபுல்லாக சவுண்டே வருது அப்படியே. ஸோ என்னடான்னு பார்த்து செயின் ப்ராக்கெட் மாற்றலாமா வேணாமான்னு போய் பார்க்கலான்னு கேட்டேன் மெக்கானிக் ஷாப்ட்ட. ஸோ செயின் ப்ராக்கெட் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எதுவும் மாற்ற வேண்டாம், இன்னொரு 2000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு மாற்றிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ மெயினாக செயின் ப்ராக்கெட் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு மண்ணுங்கள்லாம் நிறையா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு அப்படியே. ஸோ ஒரு 500 கிலோமீட்டர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா செயின் ப்ராக்கெட் லைஃப் வந்து சூப்பராக இருக்குங்க. மெயினாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஆஃப் ரோடு வண்டி, ஸோ ஓப்பனாக இந்த கார்டு இல்லாமல் இருக்கிற இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செயின் மெயின்டைன் பண்ணதாங்க. அப்படிலாம் அவங்க கொடுக்குற கிலோமீட்டர் கூட நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியாது மெயினாக. ஸோ அதனால் இது ஒரு பயம் இருந்தது. என்னை சேஃபாக வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வந்துடுச்சு. மாற்றணுமோ வேண்டாமான்னு மாற்றிருந்தேன். ஸோ ஓகே, செயின் ப்ராக்கெட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய டாப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த லடாக் போய்ட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டு மேலே இருக்கணும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டு கீழே போயிடுச்சு. டாப் பாக்ஸே கீழே விழுற அளவுக்கு போயிடுச்சு. ஒரு லெவலுக்கு மேலே வந்து டாப் பாக்ஸ் வந்து இது பண்ண முடியலங்க. ஸோ இது மேலே தான் நம்ம அந்த டாப் பாக்ஸ் வந்து வச்சுருப்போம். ஸோ இது என்னாச்சு பார்த்திங்கன்னா, லடாக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெண்டாகி அப்படியே கீழே வந்துருச்சு டோட்டலாகவே. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு பீஸ் வச்சு வெல்டு வச்சுருக்கேன் இந்த இடத்துலையும். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பீஸ் வச்சு வெல்ட் அடித்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இது வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மெட்டீரியல் தான் கொடுத்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பீஸ் அதெல்லாம் வச்சு நம்ம இது எல்லாமே வந்து இது பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இது வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துலையும் வந்து சப்போர்ட் இது கொடுத்ததுனால இப்போ ஓகே, ஓரளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்ம ஒரு 10 கேஜி வைக்கிறது கூட ஒரு 12 கேஜி இல்லை 15 கேஜி கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் வந்து துரு பிடிச்சிருக்கு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரீபெயிண்டிங் அடிச்சா கரெக்டாக இருக்குங்க. ஸோ இதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த டயர் மாற்றிட்ட பிறகு மேஜர் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஹெல்மெட்டில் இருக்கிற இந்த இன்டர்காம் வந்து ஒர்க் ஆகலைங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். ஸோ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்டர்காம் எல்லாமே பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் சரி ஒரு இடத்துல நிறுத்திட்டு இன்டர்காம் நம்பாமல் ஆக்சுவலாக நான் அடிஷ்னலாக ஒரு மைக்கை வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன், போயா மைக் ஒன்று. ஸோ அது வந்து இதில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அந்த இன்டர்காமுக்கு ப்ராப்ளம்க்கு அப்புறம் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ ஃபுல்லாக நான் எக்ஸ்எல் மைக் வச்சு தான் போட்டிருப்பேன். ஸோ இப்போ வரையும் இந்த இன்டர்காம் வந்து ஒர்க் ஆகலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஃபோன் கேட்டாலே அந்த ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆகலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட வாய்ஸ் வந்து நம்மளோட கேமரா வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ணல. ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு சர்வீஸ் இதுக்கு என்ன இன்னும் பார்க்கல. ஸோ கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால இதை வந்து விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் இந்த ரைடில் ஃபேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நான் டோட்டலாக இதை வந்து சர்வீஸ் பண்ணிட்டேங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த யூனிட் ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணேன்.
சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் பார் வந்து இந்த சைடு வந்து அந்த பக்கமும் இருக்குது, இந்த ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பொசிஷன் ஆங்கிளில் வந்து ஓட்டக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஹேண்டில் இந்த இடத்துல எதுவுமே பெயின் இல்லை. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரையும் வந்து செம்ம பெயின். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் நாள் ஜிம்முக்கு போயிட்டு அந்த பெயின் எப்படி நீங்கள் வந்து இது பண்ணிங்களோ அந்த மாதிரி செம்ம பெயின். டோட்டலாக ஒரு 2700 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டு பயங்கர பெயின். ஸோ நைட்டு ஃபுல்லாக தூக்கம் கூட இல்லைங்க இந்த ஹேண்டில் பார். ஸோ இன்னும் மாற்றல, ஷோரூம்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஹேண்டில் பார் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களும் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆர்டர் போட்டால் கண்டிப்பாக அது மாற்றிடலாம். சோலோ ரைட் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ நான் இவ்வளோ நாள் வந்து வெளியே எங்கேயுமே சோலோவாக போனதில்லை. ஐ மீன் பைக் எடுத்துகிட்டு ட்ராவல் இந்த இதில் வந்து சோலோ போனதில்லை. மேக்ஸிமம் ஒரு கோ ரைடர் அப்படி இல்லைன்னா வந்து யாராவது நம்ம சப்போர்ட் இருக்குன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு கோ ரைடர் இல்லாமல் சோலோவாக சுற்றுறது ஒரு த்ரில்லிங்காக வந்தது. ஸோ என்ன ஒன்றுனா நம்ம பேகு திங்ஸ் எல்லாம் வந்து சேஃப்டியான இடத்துல வந்து வச்சுட்டுனா நம்ம எங்கே வேணாலும் தைரியமாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு பேராகவே இருந்துட்டு ஐ மீன் ஒரு பார்ட்னரு ஒரு பினியனோட சுற்றிட்டு இப்போ தனியாக போகிறதுன்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. மற்றபடி ஃபஸ்ட்டு 1 or 2 டேஸ்க்கு இருந்தது, அதுக்கப்புறம் பழகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ நம்மளோட மைண்ட் செட்டில் தானாகவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து சோலோவாக போனால் நம்ம தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ வெற்றிகரமாக வந்து நான் இந்த ரைடை வந்து முடிச்சிட்டேன். ஸோ எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். ஸோ கண்டினியூஸாக வந்து வீடியோ வரும், மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட்ஸும் பார்த்திங்கன்னா டெய்லியும் அப்லோட் பண்ணி தான் இருக்கேன். மறக்காமல் அதுவும் வந்து லைக் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க மெயினாக. ஸோ நீங்கள் போடுற கமெண்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் எந்த லெவலில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் வச்சு தான் நான் வந்து முடிவு பண்ணுவேன். ஸோ யாரெல்லாம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எனக்கு இந்த தமிழ்நாடு ரைடில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கே வியூஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஐ எம் இன் லெட் மீ நோ ட்ரிப் டீட்டெயில். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ட்ரிப் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணுறப்போ அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொலார் சைக்கிளிங். ஸோ நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் மே மந்த்து பார்த்திங்கன்னா அவர் லடாக் போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து பிக் சப்போர்ட் வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக அவர் வந்து என்னோடய சேனலில் இன்ட்ரோ கொடுக்குறேன். சூப்பர். அப்புறமேட்டுக்கா ஆல் த பெஸ்ட் ப்ரோ, கேர்ஃபுல் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கௌதம் ப்ரோ. ஸோ என்னோடய பிஜிஎம்ஐ ஐ மீன் பப்ஜின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பப்ஜி ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பிக் ஃபேன் ஃப்ரம் சேலம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து இப்போ வரையும் ஒரு மோட்டிவேட் பர்சன் தான். ஸோ அவர் ஒருத்தர். அப்புறம் சக்தி சுயம்புன்றது சொல்லியிருக்காரு. ஆல் த பெஸ்ட், கேர்ஃபுல் யுவர் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவசக்தின்னு சொல்லிட்டு குட் டிரைவிங் அப்படின்னு போட்டு 2 ஹார்ட் போட்டு 100% போட்டிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா தகடூர் தமிழன் வேறு லெவல்னு போட்டிருக்காரு. கௌதம் ஸ்பேரோ. ஸோ அவர் தான் பிக் ஃபேன் ஃப்ரம் சேலம். ஸோ எல்லா வீடியோ பார்த்திங்கன்னா கௌதம் ப்ரோ, பொலார் சைக்கிளிங். ஸோ ஒரு 4-5 பேர் வந்து கண்டினியூ நமக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காமேஷ் வீமன் சொல்லிட்டு தேனியா ப்ரோன்னு கேட்டிருக்காரு. இல்லை ப்ரோ தமிழ்நாடு ரைடு வந்தேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரமேஷ் ஆர்ன்னு சொல்லிட்டு சூப்பர் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐ எம் தி காட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஐ எம் தி காட், சூப்பர் ப்ரோ, கம்மிங் ஃப்ரம் அரூர்னு கேட்டிருக்காரு. ஸோ அரூர் வழியாக வரல ப்ரோ, நான் வேறு ரூட்டு வழியாக வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைடிங் ஸ்டோம்னு வந்து போட்டிருக்காரு. ஸோ நைஸ் ப்ரோ, ஐ எம் ஆல்சோ கம்ப்ளீட் ராமேஸ்வரம்ல லாஸ்ட் வீக் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே. ராஜேஷ் கரெக்ட் ப்ரோ தளபதி மெசேஜ் பண்ணியிருக்காரு. அப்புறம் போயக் ஃபார் ஆல்வேஸ்னு சொல்லிட்டு நைஸ்ன்னு பண்ணியிருக்காரு. அப்புறம் கௌதம் ப்ரோ 42 சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ யுவர் பிக் ஃபேன் ப்ரோ, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் வாங்க போகிற தமிழ்நாடு ட்ரிப்பில் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் வந்து கண்டிப்பாக வருவோம் ப்ரோ. அப்புறம் நம்ம தகடூர் தமிழன் சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் எக்ஸைட்டட்னு போட்டிருக்காரு. அப்புறம் கே வியூவர்ஸ்னு போட்டிருக்காரு. ஹாய் ப்ரோ, வி மீட் ஸ்ரீ முத்துமலை முருகன் டெம்பிள். கண்டிப்பாக ப்ரோ நான் மீட் பண்ணோம் ஒரு டைமு. ஸோ எனக்கு உங்களோட ஃபேஸ் வந்து ஞாபகம் இல்லை. இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக அனுப்புங்க. சாரி மறந்துட்டேன் ப்ரோ. அப்புறம் பார்த்திங்கன்னா நந்தகுமார் சூப்பர்டா யூவி, அங்கே நிறையா பிளேஸ் இருக்குது பாரு. ஸோ என்னோடய டீம்மேட்டே கம்பலில் ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு நந்தகுமார்னு. அப்புறம் கலைவாணன் என்னோடய ஃப்ரெண்டோட தம்பி. ஸோ அவர் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறார் வாழ்த்துக்கள் யூவி ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் என்னோடய ரிலேஷன்ஸ் எல்லாம் நிறையா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் ஆச்சாரியா, கீப் ட்ராவல் வித் சேஃப் மச்சி, ஆல் த பெஸ்ட். ஸோ அப்புறம் யுவா வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறேன். என்ஜாய் ஒரு ஜனவரி. அப்புறம் பார்த்திங்கன்னா நவீன் உதயா டைமிங்கில் போடு, ஐ மீன் டைமிங்கில் பார்த்து போடு தலை அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. கண்டிப்பாக ப்ரோ டைமிங்கில் தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எவ்ரிடே பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 o'clock என்னோடய வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிரும். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணிடுங்க. அப்புறம் பொலாட் சைக்கிள் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ லவ் ஒய்எஸ்டி மீ பொலாட் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் ரமேஷ் ப்ரோ, அப்புறம் பொலாட் சைக்கிள், கணேஷ் பி,
அப்புறம் ஐ எம் த காட் தகடூர் தமிழன் ஸோ போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் நம்ம சேனலில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ஒய்எஸ்டி ஃபேமிலி. ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எந்தளவுக்கு உங்கள் சப்போர்ட் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. ஸோ இதுக்கு மேலே போகிற வீடியோக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். பை பாய். ஓகே.